அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மீனாட்சி பேன் சர்வீஸ். நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகளிர் பேன் கார்டு, மகளிர் குழு பேன் கார்டு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தின வீடியோ தான். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா புதுசா அடுத்து ஜெராக்ஸ் தொழில் சம்பந்தப்பட்ட அடுத்து இன்னும் சில வீடியோக்கள் வரப்போகுது. ஸோ கண்டினியூவா வீடியோ போடுறத நான் ட்ரை பண்றேன். வெரி ஷெட்யூல் பண்ண முடியல. பட் பரவாயில்ல. உங்களுக்கு கருத்து எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்லேயே பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ஓகே, வாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஐடி இல்லை அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா ஐடி நான் தரேன். ஒரு ப்ரொஃபஷனல் தொழில் பண்றவங்களுக்கு எல்லாமே ப்ரொஃபஷனலா இருக்கணும். ஸோ இன்னும் ஓப்பன் போர்ட்ல போட்டுட்டு கார்டு வரல அப்படின்னு சொல்லி கஸ்டமர் அலைய விடாதீங்க. முதல்ல பண்ணுங்க. விரைவில் 3 நாள், புதுக்கான 3 to 4 நாள், கரெக்ஷன் காரணம் 10 நாள்ல வர மாதிரி நம்ம பண்ணி தர்றோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, மகளிர் குழு பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ண தீர்மானம் இருக்கு இல்லையா, அது தீர்மானத்தை ஒரு 100 ரூபா பத்திரத்தில் டைப் பண்ணி வச்சுக்கணும். அந்த குழு மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரோட பேரும், ஃபோன் நம்பர், கையெழுத்து இது வரிசையாக நீங்கள் அந்த பாண்டு பத்திரத்துக்கு பின்னாடி அந்த கிரீன் சீட்னு சொல்கிறாங்க, கிரீன் சீட்டில் எடுத்து வாங்கியிருக்கணும். அது போக அந்த குழு பேரில் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. அது போக அந்த குழுவோட தலைவர் என்ன செயலாளர் யாரோ ஒருத்தவங்களுடைய ஆதார் கார்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதையும் தான் நீங்கள் இன்க்ளூட் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபார்மில் கையெழுத்து போடுறது அந்த யார் ஆதார் வைக்கிறாங்களோ அவங்க அது கையெழுத்து போடணும். அப்புறம் பேங்க் பாஸ்புக் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி உங்கள் குழு எதையாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் கையில் வச்சுக்கோங்க. இது எல்லாமே மெயின். இதுதான் இந்த டாக்குமெண்ட்ஸு. ஓகே, சரி வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லாகின் பண்ணி உள்ள வந்துருங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஐடி இல்லாதவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓப்பன் போர்ட்டில் ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஓப்பன் போர்ட்டில் பண்ண முடியுமா எனக்கே தெரியல. பட் பண்ணினா அதுக்கு நாங்கள் பண்ண முடியாது. ஸோ ஐடி வாங்கி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா நியூ பேன், அதில் போய் பேன் அப்ளிகேஷன் ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் பேன் உள்ள போயிருங்க. அதில் போயிட்டு பிசிக்கல் மோட், இது டிஜிட்டல் மோட்ல எல்லாம் போட முடியாது, பிசிக்கல் மோட் தான் போட முடியும். அடுத்து செலக்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷனில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஆனால் நம்ம மகளிர் குழு பேன் கார்டு போகிறதா இருந்தால் நீங்கள் அசோசியேஷன் ஆஃப் பர்சன் அதுதான் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து என்ஆர்ஐ கேட்டகரி நான் கொடுத்துருங்க. போத் பிசிக்கல் பேன் கார்டு கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம் மட்டும்தான் இருக்கும். இப்போ என்கிட்ட அப்ளை பண்ண சொல்லியிருக்கவங்க கையல் மகளிர் குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கையல் ஸோ இவ்வளோதான் நீங்கள் டைப் பண்ணணும். இதில் நீளமாக இருக்குது, ரொம்ப பேர் பெருசாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சுருக்கி கொடுக்கணும். பட் ஆனால் அது அதே டைப்பில் தான் பக்கத்தில் இருக்கணும். ஸோ இது மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இதில் டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது இன்கார்பரேஷன், அதாவது டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் அப்படின்னா எப்போ இந்த குழு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட்டில் நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு அந்த தீர்மான நோட்டில் ஒரு டேட் போட்டிருப்பீங்க, இத்தனை, அதாவது 2023 முதல் கையல் மகளிர் குழு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு. இந்த மகளிர் கையல் மகளிர் குழுங்கிறது நானும் சும்மா பேர் வச்சிருக்கிறேன். ஸோ அப்படி எந்த குழுவும் இல்லை. நான் சும்மா உங்களுக்கு வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இன்கார்பரேஷன் எந்த வருஷத்துல இருந்து நீங்கள் செயல்படுறீங்க, இப்போ உதாரணத்துக்கு 2021 அல்லது 2022 இருந்து செயல்படுறீங்க அப்படின்னா 2022 5வது மாதம் 10ஆம் தேதி அந்த மாதிரிக்கு ஒரு டேட் இருக்கு இல்லையா, அதை இப்போ செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ 2021 5வது மாதம் ஒரு 22ஆம் தேதி அப்படின்னா ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு இதில் ஸ்டேட் தமிழ்நாடு, ஆஃபீஸ் ஸ்டேட் கம்யூனிகேஷன் ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் ஸ்டேட் தமிழ்நாடு. இதை கம்யூனிகேஷன் ஸ்டேட் செலக்ட் பண்ணுறதுனால பண்ணலாம், பண்ணாமல் விடலாம். பட் ஆனால் செலக்ட் பண்ணிக்கோங்க, அது நல்லது. அதே மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ் அசஸ் அப்படிங்கிறது யார் தலைவராக போட போகிறீங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிருங்க. அடுத்து டாக்குமெண்ட் சப்மிட்டட் ஆஃப் ப்ரூஃப் அண்ட் ஐடென்டிஃபை. இதில் நீங்கள் என்ன டாக்குமெண்ட் செலக்ட் பண்ண போகிறீங்க, அக்ரிமெண்ட் காப்பி கொடுங்க.
அக்ரிமெண்ட் தான் நம்ம போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அக்ரிமெண்ட் காப்பி கொடுக்கும். இன்கேஸ் ஏதாவது ஒரு எரர் வருது, சில நேரங்களில் வந்து கடைசியில் வந்து ஒரு எரர் வந்து நின்றுட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப நீங்கள் எனி அதர் டாக்குமெண்ட்டும் கொடுத்துக்கலாம். அதனால தப்பு கிடையாது. எனி அதர் டாக்குமெண்ட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் பொதுவாக வந்து அக்ரிமெண்ட் காப்பி தான் செலக்ட் பண்ணுவாங்க மகளிர் குழுக்கு. ஸோ வேற வழி இல்லை, அது எரர் காமிச்சிக்கிட்டே இருக்குன்னா மட்டும்தான் நீங்கள் அதர் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மூணுமே அக்ரிமெண்ட் காப்பி செலக்ட் பண்ணுங்க. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாக்குமெண்ட் சப்மிட்டட் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிஃபை ப்ரூஃப்னா நம்ம அந்த தலைவர் சொல்றோம் இல்லையா, தலைவர் செயலாளர் வந்து என்ன ப்ரூஃப் கொடுக்க போறீங்கன்னு அவங்க ஆதார் கார்டை கொடுத்துருக்காங்க. இல்ல ஆதார் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா ஓடிடி என்ன வேணாலும் கொடுக்கலாம். பொதுவாக யாரும் அப்படி பண்றது இல்லை. ஸோ ஆதார் கார்டை நீங்க கொடுத்துருங்க. ஓகேவா? அடுத்து வந்து இப்போ வந்து வழக்கம் போல இதுதான், இந்த ஃபோன் நம்பரு இதெல்லாம் நீங்க கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன நம்பரு, என்னோட மொபைல் நம்பர் தான் அடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏரியா கோடு வந்து 0452. இதில் வந்து எஸ்டிடி கோடு வந்து எப்படி அடிக்கிறதுன்னு சொல்றாங்க. முதல் 5 நம்பர் அடிச்சிருங்க, அவ்வளோதான். 24 18 28 அவ்வளோதான். கொடுத்துருங்க. மெயில் ஐடி கொடுத்துருங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் இருங்க. இதில் வழக்கம் போல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அடிச்சிருங்க. இதில் வந்து டோர் நம்பரு அவங்க, அதாவது இது யாரோட அட்ரஸ் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதார் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்கல்ல, யார் தலைவரோட சில ஆதார் கொடுத்துருக்கீங்களா, அவங்களோட டீட்டெயில்ஸையே நீங்கள் அட்ரஸில் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா மகளிர் குழுவுக்கு தனியாக எந்த ஆஃபீஸ் யார்ட்டு இருக்க போகிறது இல்லை. ஸோ ஆதார் தலைவருடைய அட்ரஸையே அடிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து ரெண்டும் சேம் தான். ஏன்னா அடுத்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் எதுவும் சேம் தான் அப்படின்னா நீங்கள் சேமாக டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன கொடுக்குறதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ்ன்னு கொடுத்துருங்க. சரிங்களா? வேற எதுவுமே கொடுக்காதீங்க. கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ப்ரொபோஷன் அதெல்லாம் எதுவுமே கொடுக்காதீங்க. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இது மட்டும் கொடுத்தா போதும். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மகளிர் குழு பெண் காலம் வர அடுத்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஓ கோட் டீடைல்ஸ் வந்து ஃபவுண்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் வரும். ஸோ ஏஓ டீடைல்ஸ் ஃபவுண்ட் பண்ணுறதுக்கு நான் பழைய வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். இதை போயிட்டு ஏஓ டீடைல்ஸ் மட்டும் அடிங்க. ஃபார் பேன் கார்டு டைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு ப்ரோட்டீன் ஏஓ கோட் சர்ச் ஆஃப் பேன். இதில் போயிட்டு இதை எப்படி பார்க்கணும்னா, இப்போ உங்கள் ஊர், இப்போ என்னோட ஊர் வந்து மதுரை. ஸோ நான் மதுரை எம்ஓ செலக்ட் பண்ணிக்கிறேன். எம்ஓ செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எனக்கு மதுரை இருக்குது. நான் மதுரையை கொடுத்துறேன். மதுரையில் கொடுத்துட்டு நீங்கள் வார்டு எந்த வார்டு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க. அது வந்து நீங்கள் உங்கள் ஏரியா பொறுத்து ஒவ்வொரு ஏரியாவும் மாறும். ஸோ என்னோட ஏரியாவில் வந்து நான் ஃபஸ்ட்டு டே செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு அதெல்லாம் ஃபஸ்ட்டு வரும். CHW 501 ஸோ அதை நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் அந்த ஏஓ கோட் டீடைல்ஸ் பார்க்குறது. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதுதான் நான் சொன்னேன். பேங்க் பாஸ்புக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேளை வந்து இப்போ வந்து நம்ம வந்து அக்ரிமெண்ட் பண்ணுறோம். இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு எதுவும் இருக்காது. பட் ஆனால் நீங்கள் சங்கம் பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இதை நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட பேங்க் பாஸ்புக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேங்க் பாஸ்புக்கை வந்து இதில் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி பயன்படுது. இல்லை என்கிட்ட பதிஞ்ச காப்பியே இருக்குது அப்படின்னா தாராளமாக பதிஞ்ச காப்பியை நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து வந்து ரெப்ரசன்டேட்டிவ் அசஸோட டீடைல்ஸ், அதாவது வந்து அந்த ஆதார் கார்டு, அந்த தலைவர் செயலாளருடைய ஆதார் கார்டு வச்சுருங்க, அவங்களுடைய டீடைல்ஸ், ஆதார் குழு தலைவர் பேர் என்னவோ அவங்க பேரை வந்து இங்கே லாஸ்ட் டைம்லேயே அவங்க அட்ரஸையும் எடுத்துக்கோங்க. அவங்களுடைய ஆதார் நம்பரும் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து அவங்களுடைய ஃபோன் நம்பர் டீடைல்ஸ், இமெயில் ஐடி இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் அசஸும் கொடுத்துக்கலாம், ஆத்தரைசேஷன் வைஸ். ஸோ எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஆத்தரைஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்துறேன். வெரிஃபையர் நேம் வந்து யார் வெரிஃபை பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேர். இப்போ உதாரணத்துக்கு கமலா அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. அவங்க தான் ஆனால் அவங்களுடைய பேரை போட்டுருங்க. அதாவது வெரிஃபைனா அந்த ஆதார் யார் பேரில் வச்சுருக்கீங்களோ அவங்களுடைய பேரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றுமே கிடையாது. வெரிஃபிகேஷன் பிரைஸ் மதுரை. ஓகே, இவ்வளோதான் மகளிர் குழு பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு. இதை அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து மிஸ்டேக் கொடுத்தா எனக்கு வந்துடும். பட் ஏன்னா நான் வந்து இதை அப்ளை பண்ணல, சும்மா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகத்தான் இந்த வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துட்டோம்னா ஃபார்ம் வந்துடும். ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஓட்டுற 2 இடத்துலையுமே சீல் குத்தி கையெழுத்து போட்டுக்கோங்க. பேக் சைட்லையும் சீல் குத்தி கையெழுத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஃபார்ம்ஸை அதோட வந்து நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னா
இந்த ஃபார்மு, அந்த ரூ. 100 பத்திரம், பேங்க் பாஸ்புக் இருந்தால் பேங்க் பாஸ்புக்கு, அந்த குழு தலைவருடைய ஆதார் கார்டு, இது எல்லாமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி ஒரே ஃபார்மாக நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? வேற எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வேற டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணி தரேன் உங்களுக்கு. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து இதே மாதிரி பேன் கார்டு சம்மந்தப்பட்டதும் இல்லை, வேற ஏதாவது அடுத்து புது ஜெராக்ஸ் மிஷின் இதை பற்றின வீடியோவும் விரைவில் போட போகிறேன். ஸோ அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நான் உறுதியாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அது ரிப்ளை வரல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்க. ரிப்ளை வரலன்னு கோவிச்சுக்காதீங்க, நான் கொஞ்சம் பிஸியில் இருக்கிறதுனால சில நேரங்கள் பார்க்க முடியறது இல்லை. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.